வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்கும். இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்மிடையே விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேயர்களே, நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நேற்றைய கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருந்தது சார்? நேற்று சரிவு காணப்பட்டதா இல்ல ஏற்றம் இறக்கம் இருந்ததா சார் கமாடிட்டி மார்க்கெட்ல? நேற்று அமெரிக்க சந்தையில் தங்கமும் வெள்ளியும் கிட்டத்தட்ட 1.1% தங்கத்தின் விலை அதிகரிச்சிருக்கு. வெள்ளியும் மோரலஸ் அதுக்கிட்டே தான் ஏறி இருக்கு. இது முக்கிய காரணம் என்ன அப்படின்னு எடுத்தோம்னா, யூஎஸ்ல அவங்களோட கடந்த ஜனவரி மாதத்தோட மேனுஃபேக்சரிங் ரிப்போர்ட் ரொம்ப பலகீனமா இருந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது அது பெரிய அளவுல வரக்கூடிய ஆர்டர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்தது. கடந்த 33 வருடங்கள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நேற்று கிளியரா சொல்லியிருந்தோம், சென்ற வாரமும் சொல்லியிருந்தோம், இந்த ஃபெட் டேப்பரிங் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ அமெரிக்க பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதுக்காக டேப்பர் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையாங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பட் மோரலஸ் நேற்று வெளியான டேட்டா அப்படிதான் வெளியா இருக்கு. மேனுஃபேக்சரிங் ரிப்போர்ட் சரி இல்லாதனால அமெரிக்கன் எக்கானமி வீக் ஆகலாம் அப்படிங்கறதால அங்க இது S&P இண்டெக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டே யூஎஸ்ல இறங்கி இருக்கு, வீக்கா இருக்கு. ஸ்ட்ராங்கா கிட்ட 2% இறங்கி இருக்கு. சோ அது இறங்கும் போது என்ன ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கோல்டுல ஒரு ரைஸ் கிடைக்கும். அந்த ரைஸ் தான் கோல்டு அண்ட் சில்வர்ல வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சைனாவோட கடந்த 6 மாத கால மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் அதுவும் பலகீனமா இருந்தது. குரோத் ரேட் சரியில்லை அப்படிங்கறதுனால எக்கானமி நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகும் போது இருந்த சந்தேகம் தான் இது. ஆனா அந்த எக்கானமி நல்லா இல்ல, மார்க்கெட் வீக்கா இருக்கு. சோ தட் இஸ் எக்கானமி வீக்கா தான் இருக்குன்னு சொல்ல வரேன். குளோபல் எக்கானமி இப்போதைய நீங்க லாஸ்ட் வீக் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஃபேக் எக்கானமின்னே சொல்லலாம், நம்பக்கூடியதாக இல்லை. மற்றபடி அடிப்படை உலோகங்கள் இது மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ்ல வீக்கா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா லைக் பேஸ் மெட்டல்ஸ்க்கான ரிக்வயர்மெண்ட் குறைஞ்சிடும், டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறைஞ்சுன்னா பேஸ் மெட்டல்ஸ் பிரைஸ் ஃபால் ஆகணும். அதன் அடுத்துதான் எல்லா பேஸ் மெட்டல்ஸ் ரேட்டும் நேற்று சிறிதளவு உலக சந்தையிலும் சரி இங்கேயும் சரி இறங்கி இருக்கு. கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு பொறுத்தவரையில பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் இல்லை. இயற்கை எரிவாயு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் இறங்குதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் போகவும் வேண்டாம். கச்சா எண்ணெயும் ஓரளவுக்கு அந்த ரேஞ்சில தான் இருக்கு, பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. சார், அமெரிக்கன் சைனா எக்கனாமிக் growth இன்க்ரீஸ் ஆன பிறகு அது இந்திய பங்குச்சந்தையை பாதிக்குமா சார்? இப்ப எக்கனாமிக் growth லெவல் குறையும் போது ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இந்திய பங்குச்சந்தையில? சரி, அதாவது மேஜர் எக்கானமி யூஎஸ், இந்தியா, வேர்ல்ட்ல. அடுத்து மேனுஃபேக்சரிங் பேஸ்ல இருக்க எக்கானமி மேஜரா இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் எக்கானமி மேஜர் சைனா. சோ இது ரெண்டுத்துக்கும் அமெரிக்கன் எக்கானமி நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சைனாக்கு ஆர்டர் கிடைக்க போகுது. சைனீஸ் எக்கானமி நல்லா இருக்கு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கான தேவைப்பாடுகள் அதிகரிச்சிருக்கு. தேவைப்பாடுகள் அதிகரிச்சா எக்கானமி நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். எக்கானமி நல்லா இருந்தா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருக்கும், அந்தந்த நாடுகளோட ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருக்கும். இதான் ஷைன். தொடர்ந்து பேசலாம் சார். திருப்பதில இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம் மேடம், சாரிட்ட பேசணும். பேசலாம் குமார். குட் மார்னிங் சார். மார்னிங், சொல்லுங்க குமார். சார், ஆக்சுவலா நான் திருப்பதியிலிருந்து பேசுறேன் சார். நான் திருச்சியில ஒரு கம்பெனில ஒரு 50,000 போட்டு நான் போன மந்த் லாஸ்ட் மந்த் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணேன் சார் பிசினஸ். சரிங்க. ஆக்சுவலா 50,000 இன்வெஸ்ட் பண்ணப்ப இப்ப ஸ்டாப் லாஸ் 45,000 தான் சார் அக்கௌண்ட்ல கேஷ் இருக்கு. ஆக்சுவலா கொடுத்து அரெஸ்ட் பண்ணி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் ஸ்டாப் லாஸ் ஆகுதுன்னு கெஸ் பண்ண முடியல சார். அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக டவுட் கேட்கலாம் சார். என்ன சொல்லுங்க குமார், உங்க கேள்வி என்ன திரும்ப ஒரு முறை கேளுங்க. ஆக்சுவலா சார், இப்ப நான் லாஸ்ட் மந்த் நான் ஒரு கம்பெனில நான் ஜாயின் பண்ணேன் சார். நானு மெம்பரா 50,000 இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் சார். நானு இப்ப அவங்க கொடுத்த நபர்ஸ் படி தான் நான் பண்ணேன். ஆனா ஸ்டாப் லாஸ் ஆகி இப்ப அக்கௌண்ட்ல லாஸ் ஆகி எனக்கு 45,000 தான் அக்கௌண்ட்ல கேஷ் இருக்கு. நான் என்ன மாதிரி திருப்பி நான் அடுத்து பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சார். ரைட். ஒரு என்ட்ரி எடுத்து நீங்க ஸ்டாப் லாஸ் ஆகி பெரிய அளவுல பணம் இல்ல, லைக் 5,000 ரூபாய் லாஸ் இருக்கு, 45,000 பேலன்ஸ் இருக்கு, நான் இதுக்கு மேல ட்ரேட் பண்ணா ஸ்டாப் லாஸ் எந்த கணக்குல வைக்கணும் கேக்குறீங்க. திருச்சியிலே கிரேட் வெஞ்சர்ஸ் அலுவலகம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல கண்டோன்மெண்ட் ரோட்ல இருக்கு. தாராளமா நீங்க அங்க சென்று ஒரு 2-3 நாட்கள் அங்க இருக்கக்கூடிய அளவுகள், கிரேட் வெஞ்சர்ஸ் இருக்கக்கூடிய அளவுகளை வாங்கி அவங்க அந்த ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு 3 நாள் ட்ரேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் புரியும் எங்க நீங்க ஸ்டாப் லாஸ் கரெக்டா வைக்கணும் அப்படிங்கிறது. நன்றி சார். நேற்று பங்குச்சந்தை தொடங்கிய போது சரிவுடன் தொடங்கிடுச்சு சார். அதனால கமாடிட்டி சந்தை பாதிச்சுதா சார்? நேற்று பங்குச்சந்தை சரிவோட இருந்துச்சு அப்படின்னா அதாவது இந்தியாவில பங்குச்சந்தை சரிவா இல்ல உலக அளவுல பெரிய சரிவு இருந்திருக்கு. சோ உலக அளவுல சரிவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தங்கமும் வெள்ளியும் ஏறணும். சிம்பிள் கான்செப்ட். இந்தியாவில் மட்டும் பங்குச்சந்தை ஏறுது அப்படின்னா
பெரிய அளவுல வந்து இங்க பாதிப்பு இருக்காது. இங்க என்ன ஆகும்னா இந்தியாவில பங்குச்சந்தை வந்து ஏற ஆரம்பிக்குது இல்ல, அதாவது அதிகமாக ஏற்றும் அதிகமான இறக்கம் இருந்தால் இன்வெஸ்டருக்கு அவங்களோட முதலீடு செலவு கமாடிட்டில இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய கையிருப்புகள் கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகும்னு சொல்லுவாங்க. சாதாரண மூவ்மெண்ட் இருக்கும்போது அது வந்து கமாடிட்டி சந்தை பாதிக்காது இந்தியாவை பொறுத்தவரையில. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குருகிட்ட பேசலாம் மணிகண்டன் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மணிகண்டன். அதாவது சார் இப்ப தலைமுறைன்னு சொல்றாங்க சார், அது எவ்வளவு வருஷம் எனக்கு தெரியாது. என்னங்க? அப்ப இந்த தலைமுறைன்னு சொல்லுவாங்க தானே சார்? ஆமா, ஜெனரேஷன். அதாவது இந்த கமாடிட்டி ட்ரேடிங் வந்து இப்ப நம்ம எல்லாம் முதல் ஜெனரேஷன் இருக்கிறேன்னு நினைக்கிறோங்க. ஆமா. அப்ப வந்து இந்த கமாடிட்டி ட்ரேடிங் நம்ம ஒரு பிசினஸ் எடுத்துட்டு போனா பல ஜெனரேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அதாவது கமாடிட்டி சந்தை எப்ப வந்து ஒரு நாட்டுல வளர்ச்சியா வளரும் அப்படின்னா, அந்த நாட்டோட பொருளாதாரம் நல்லா வளரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்த போது டெவலப்பிங் நேஷன்ஸ், டெவலப்டு நேஷன்ஸ் அப்படின்னுவாங்க. டெவலப்டு நேஷனா வளர்ந்த நாடுகள், டெவலப்பிங் நேஷனா வளரும் நாடுகள். வளரும் நாடுகள் எல்லாத்துலயும் வளர்ந்து வரும் கமாடிட்டி சந்தை இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு தியரி. அது பேஸ்ல வந்து கண்டிப்பா இந்த கமாடிட்டி சந்தை 2003 நவம்பர் 10 இந்தியாவில் தொடங்கப்பட்டு 10 வருடம் தாண்டி இந்தியாவில் சிறப்பா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உலக அளவுல முதல் இடத்த, 2வது 3வது இடத்த மாறி மாறி எடுத்துட்டு இருக்கு. கோல்டு சில்வரை பொறுத்தவரை உலக அளவில் முதல் இடத்துல இருந்துட்டு இருக்கு இந்திய சந்தை. சோ இந்த கமாடிட்டி சந்தை மேலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி பேஸ் எல்லாமே ஆன்லைன் போயிட்டு இருக்காங்க. சோ அப்படி போற வகையில ஃபியூச்சரும் இன்னும் டெக்னாலஜி இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல போகும் அப்படிங்கறதுனால ஆன்லைன் ட்ரேடிங் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. சோ அப்படி இருக்கும்போது இது வந்து கண்டிப்பாக அழியாத ஒரு தொழில்னே சொல்லலாம். இதை வந்து பொதுமக்கள் பக்குவப்பட்டு இருக்காங்க. அதாவது நான் 2004-5 ஆரம்பிச்சப்ப நிறைய லாஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா லாஸ் நிறைய பண்றது கிடையாது. ஆனா லாஸ் பண்ற ஒரு சிலரும் ஒரு 30% லாஸ் பண்றவங்க இருந்தாலும் அந்த லாஸ் பண்றவங்களும் ஒரேடியா லாஸ் பண்றது சிறுக 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 ரொம்ப சேஃபா ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. ஆனா மோரா நிறைய பேர் எடுத்தோம்னா ரொம்ப தெளிவா இருக்காங்க. எங்க வாங்கணும், எங்க விற்கணும், எங்க என்ட்ரி ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு கிளாரிட்டி இன்னைக்கு நாங்களும் கம்பெனிஸும் கொடுக்க ஆரம்பிச்சோம். சோ இது வந்து ஃபியூச்சர் கமாடிட்டிஸ் ஃபேண்டாஸ்டிக்கா தான் இருக்கும். ஏன்னா 2004-5 வந்து நான் கணிச்சது கண்டிப்பா இன்னும் 5 வருஷத்துல கமாடிட்டி மார்க்கெட் நல்லா பூம் ஆகும். எதிர்பார்த்த மாதிரி 2009-10 ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் 11 இன்னும் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்து. இப்ப இந்த சிடிடியால கொஞ்சம் குறைஞ்சு அதுவும் இப்ப ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட். மேலும் பேசலாம் சார். ஈரோட்ல இருந்து காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கணேஷ். வணக்கம் மேடம், ஹரிஹர் சார் பேசலாம். சொல்லுங்க கணேஷ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்க அந்த கிரேட் வெஞ்சர்ஸ் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த கமாடிட்டி மார்க்கெட் வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கும்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கூட நிறைய பண்ணிருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே அது growth இருக்கு ஆல்ரெடி. நீங்க சொன்ன மாதிரி இந்த சிடிடி வந்ததுனாலதான் இடையில டவுன் ஆயிடுச்சு. சிடிடி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து ஓரளவு ரவுண்ட் ரெண்டா மாறுற மாதிரி தெரியுதுன்னு இன்னைக்கு எப்படி இருக்கும்? நேச்சுரல் கேஸ் அங்க வார்மர் டெம்பரேச்சர் சொல்றாங்க, திரும்ப கெயின் ஆகிற மாதிரி இருக்கு. இதோட லெவல் தெரியும். ரைட். அதாவது கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ரிமூவ் பண்ண போறதாக பெரிய அளவுல பேச்சு நடந்துட்டு இருக்கு. இந்த மாதம் 17 அதுக்கான ஒரு சிறிய அறிகுறி தெரியும். அதனை அடுத்து சிடிடில 500 ரூபாய், அதாவது ஒரு கோடிக்கு செல்லிங் சைடு மட்டும் 1000 ரூபாய் அப்படின்னு வரும்போது, செல்லிங் சைடு மட்டும் பையிங் சைடு கிடையாது. அப்படி செல்லிங் சைடு 1000 ரூபாய் வர்றது வந்து குறைச்சி ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு எடுத்துட்டு வரலாம், முழுக்க ஜீரோவா இல்லாம நல்லா குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. அது ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் வந்து நாங்கெல்லாம் புரோக்கரேஜ் குறைச்சிட்டு இருக்கோம். அதாவது சிடிடி எல்லாம் போட்டு பொதுமக்கள் வந்து நீங்க வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் கிட்ட வந்து புரோக்கரேஜ் குறைங்கன்னு கேட்கலாம், குறைச்சிடலாம் உங்களுக்கு. ஆனா கவர்மெண்ட் கொடுக்குற சிடிடி குறைக்க முடியல. அதை குறைக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நம்மளா புரோக்கரேஜ் குறைப்போங்கிறதுக்காக எடுத்த முடிவு தான் இந்த 19 ரூபா புரோக்கரேஜ் எல்லாமே. சிடிடி ரிமூவ் பண்றதுக்கான சான்சஸ் நல்லா பிரைட்டாவே இருக்கு. நன்றி. அதே மாதிரி க்ரூட் ஆயில் கேஸ் பத்தி கேட்டீங்க. க்ரூட் ஆயில் வந்து கேஸை பொறுத்தவரை மார்க்கெட் இப்போ கொஞ்சம் இந்த வின்டர் சீசன் பெட்டரா இருக்க மாதிரி ஒரு சின்ன எதிர்பார்ப்பு யூஎஸ்லயும் யூரோப்லயும் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கேஸ்க்கான தேவைப்பாடு குறையும் எதிர்பார்ப்புல கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் முழுக்க சைட்வே மார்க்கெட் தான். அதுவும் இல்லாம நேற்று வந்து முக்கியமா அமெரிக்க பொருளாதாரம் நல்லா இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியால தான் ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் இறங்குச்சுன்னா
கண்டிப்பா கச்சா எண்ணெய்க்கான தேவைப்பாடு, பெட்ரோல் டீசலுக்கான தேவைப்பாடு குறையும் எதிர்பார்ப்பில் நேற்று கொஞ்சம் சிறிதளவு கச்சா எண்ணெய் இறங்கியிருக்கு. நன்றி சார். இன்னைக்கு கமாடிட்டி ட்ரேடிங் பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். இன்று சந்தை எப்படி இருக்கும், இன்றைய லெவல்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இன்று முக்கியமாக 2 தகவல் வெளியாக இருக்கு. ஒன்னு யூஎஸோட டியூரபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அளவுக்கு பொதுமக்கள் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்ல ஒரு வகையான பொருட்களை வாங்குறாங்க அப்படின்னு சொல்றது இன்னைக்கு ஒரு டேட்டா வெளியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதனை அடுத்து ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் டேட்டாவும் வெளியாக இருக்கு. இதை பேஸ் பண்ணா இன்னைக்கு மார்க்கெட் போகும். மோர்லெஸ் இந்த டேட்டா கொஞ்சம் பலகீனமா தான் இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி இந்த டேட்டா இன்னைக்கு கொஞ்சம் வீக்கா, யூஎஸ் எக்கானமி வீக்கா இருந்த மாதிரி இருந்தாலும் நேற்று வெளியான தகவலுக்கு எடுத்து பார்க்கும்போது அடுத்த செவ்வாய்க்கிழமை அது டேட்டா கண்டிப்பா வீக்கா தான் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அடுத்த 3 நாட்கள் 4 நாட்கள் பெரிய அளவு மாறுதல் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கறதுனால இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா தங்கத்தை பொறுத்தவரையில 29,017 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 30,084 மேல போச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 30,175. இதே ஷார்ட் போகும்னு நினைச்சா 29,830 கீழே ஷார்ட். முதல் டார்கெட் 29,667. இன்னைக்கு மார்க்கெட் மோர்லெஸ் அப் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்கிறோம். முக்கியமாக இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு அப் ட்ரெண்ட்ல இருந்தாலும் மார்க்கெட் நேற்று முடிவடைந்த விலை 29,017. செல்லிங் என்ட்ரி கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு 830 கிலோ என்ட்ரி கண்டிப்பா கிடைக்கும். அந்த என்ட்ரி எடுத்து ஒரு 80 ரூபீஸ் புக்கிங் எடுத்துட்டு வெளியாகிறது நல்லது கோல்ட பொறுத்தவரையில. சார் தொடர்ந்து இன்றைய லெவல்ஸ் பத்தி மேலும் விரிவா பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சாம் சுந்தர். சொல்லுங்க சாம் சுந்தர், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. சார் என்னோட கொஸ்டின் ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது ஈக்விட்டி மாதிரி ஹலோ சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க சார். ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த லாங் டேர்ம் இருக்கிற பண்ண போற இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் ஃபார் எக்ஸாம்பிள் 6 months 1 year அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் கமாடிட்டி மார்க்கெட் உகந்த மார்க்கெட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு சில்வர் தவிர்த்து மற்ற க்ரூட் ஆயில் அதுல எல்லாம் நம்ம லாங் டேர்ம் பண்ண முடியுமா? அதான் சார் டவுட். ரைட். சரி, அதாவது பங்குச்சந்தை கம்பேர் பண்ணும்போது பொருட்சந்தை கண்டிப்பா இன்னும் பெட்டர் தான் சொல்லுவேன். என்ன ரீசன், பங்குச்சந்தையில கிட்டத்தட்ட 3000 பங்குகள் இருக்கும். பொருட்சந்தையில ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். லைக் மொத்தமா 9 கமாடிட்டி தான் நம்ம போக்கஸ் பண்ண போறோம். ஒன்று. இரண்டாவது எடுத்து பார்த்தோம்னா பங்குச்சந்தையில கிட்டத்தட்ட ஒரு பேஸ் வேல்யூ, ஒரு கம்பெனியோட பேஸ் வேல்யூ எடுத்தோம்னா 0ன்னு சொல்லுவோம். அதாவது நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கலாம். அதாவது 2001 இருந்து 2000 நிறுவனங்கள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்குன்னு ஒரு செய்தி வெளியாகும். ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி இன்னைக்கு வர கம்பெனி 20 வருஷம் கழிச்சு இருக்குமா கேட்டா தெரியாது. வேற தங்கமோ நீங்க வெள்ளியோ எடுத்துட்டா, கச்சா எண்ணெய் எடுத்தா நீங்க காலகாலமா இருந்துதான் ஆகணும். ஏன்னா அது உலக பொருளாதாரம், அது அத்தியாவசிய தேவை அப்படிங்கறதுனால மட்டும், அதுவும் அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கறதுனால ஒரு காரணம். சோ பங்குச்சந்தையோட பொருட்சந்தை எல்லா விதத்திலயுமே பிளெக்சிபிள். அதுவும் இல்லாம பங்குச்சந்தை மதியம் 2:30 மணிக்கு 3:30 மணிக்குள்ள முடிஞ்சிடும். பொருட்சந்தை நைட்டு 11:55 வரைக்கும் இருக்கிறதுனால மாலை வேலைகள்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்திலேயே உட்காந்து வியாபாரம் பண்றதுக்கான வாய்ப்பு பொருட்சந்தையில இருக்கு. சோ அதை தவிர நீங்க கோல்டு சில்வர் க்ரூட் எல்லாம் ப்ராஃபிட்டே எடுக்க முடியுமா, லாஸ் பண்ணாம பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது ப்ராஃபிட் எடுக்க முடியுமாங்கிறதுக்கு லாஸ் பண்ணாம செய்ய முடியுமா அப்படிங்கறத நீங்க முக்கியமா கேட்கணும். கண்டிப்பா பொருட்சந்தையில லாஸ் பண்ணாம பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ப்ரொவைடட் அதிகமான ஆசை, அதாவது இன்னைக்கு ஒரு 10% மாதம் வரும் எதிர்பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்து வியாபாரம் பண்ணும்போது 10% வந்ததுக்கு அப்புறம் மேலும் மேலும் வியாபாரம் செஞ்சு எடுத்ததை விடுறதுதான் பொருட்சந்தையில் நடந்துட்டு இருக்க விஷயம். அதனால அந்த 10% வந்தா வியாபாரத்தை அந்த மாசம் நிப்பாட்டினாலே போதுமான விஷயம் அப்படிங்கறத என்னோட கருத்து. நன்றி. மேலும் பேசலாம் சார். திண்டுக்கல்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரவிச்சந்திரன். வணக்கம் ரவிச்சந்திரன். பேசலாம் ரவிச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நிக்கல் நேற்று ரொம்ப மூவ்மெண்ட் அதிகமா இருந்தது. இப்ப நீங்க சொன்ன நேற்று லெவல்ல கட் ஆயிருக்கு செல்லுக்கு. இப்ப எப்படி சார் இருக்கும் நிக்கல்? நிக்கலை பொறுத்தவரையில முக்கியமாக தங்கத்துல ஒரு சின்ன லாஸ்ட் டைம் கொடுத்த அளவுகள் சிறிது மாற்றம் இருக்காது. நான் மறுபடியும் அந்த அளவுகள் சொல்றேன். நேற்று மார்க்கெட் முடிவடைந்தது 29,017 முடிவடைஞ்சிருக்கு. சோ இன்னைக்கு 28,759 மேல மார்க்கெட் நின்னுச்சுன்னா நீங்க அந்த ரேட் பக்கம் வந்துச்சுன்னா தாராளமா பை பண்ணலாம். சோ பை பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு 100 ரூபீஸ் எடுத்துக்கலாம் தாராளமா. நிக்கலை பொறுத்தவரையில 870 ரூபீஸ் 80 பைசைக்கு க்ளோசிங் ரேட் 870 80 பைசா நேற்று. இன்னைக்கு எடுத்தோம் அப்படின்னா
கிட்டத்தட்ட வந்து 870 to 15 ஷார்ட் போகலாம். முதல் டார்கெட் 883, சாரி 868.30. அதே 883க்கு மேல பை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 890 எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு. நன்றி சார். நிக்கலோட ஃபியூச்சர் ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கும் சார் இனி வரும் காலங்களில்? நிக்கல் ஃபியூச்சர் ட்ரெண்ட் எடுத்தோம் அப்படின்னா பேஸ் மெட்டல்ஸ் வீக்கா இருக்கா. இந்தோனேஷியா அந்த ஓவர்ஸ் லைக் எக்ஸ்போர்ட் எல்லாமே நிப்பாட்ட சொன்னாங்க இல்லையா, அந்த எக்ஸ்போர்ட்லாம் நிப்பாட்டினதுனால ஆக வேண்டிய பாதிப்புகள்லாம் முடிஞ்சிருச்சு நிக்கலை பொறுத்தவரையில. ஆனால் இன்னைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லைக் பேஸ் மெட்டல்ஸ் இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் எவ்வளவு வீக்கா இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான், அதெல்லாம் சைனீஸ் மார்க்கெட் க்ளோஸா இருக்கிறதுனால அடுத்த 7ஆம் தேதிக்குள்ள நாளன்னைக்குள்ள பெரிய அளவில் நிக்கல் ஏறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஈவன் 8ஆம் தேதி 9 மண்டே வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா சனி ஞாயிறு தொடர்ந்து வரதுனால சைனீஸ் மார்க்கெட்ல பெரிய அளவு டிமாண்ட் எதிர்பார்க்க முடியாது. அது இல்லாம சைனீஸ் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸும் வீக்கா தான் இருந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நிக்கலோட தேவைப்பாடுகள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் நிக்கல் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும், ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கணும் தான் எதிர்பார்க்கும். சார் இன்றைய சந்தையில் வந்து என்ன பை பண்ணலாம், என்ன பொருட்களை வந்து செல் பண்ணலாம் சார்? அதாவது இல்ல இன்றைய சந்தையில எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து 1 செகண்ட் எடுத்து பார்த்தேன். இன்றைய சந்தையில தங்கமும் வெள்ளியும் கொஞ்சம் பை ட்ரெண்ட்லயே போகலாம். தட் இஸ் நோ டவுட். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த செல்லிங் அப்படிங்கிறது 29,230க்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஷார்ட் போகலாம். லைக் ஷார்ட் போயிட்டு 28,970 ஒரு ரேஞ்ச் இருக்கு. 230ல ஷார்ட் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா 29,230ல ஷார்ட் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் ஏறினாலும் 29,420ல போய் செல்லிங் போகலாம் திருப்பியும். ஏன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய அளவுகள் வந்து இன்னைக்கு வந்து இன்னையில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கணக்கெடுக்கலாம். நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு ஒரு சின்ன பொசிஷனல் கால்னே எடுத்துக்கலாமே. 29,230ல ஷார்ட் போறீங்க, மார்க்கெட் வந்து 29,420 பக்கம் போனாலும் மறுபடியும் ஷார்ட் போகலாம். இது பொசிஷன் கால் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான். லைக் டார்கெட் வந்து 28,970 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் 28,780 எதிர்பாருங்க. இது வந்து லைக் கமிங் தட் இஸ் நாளைக்கு ஃப்ரைடேக்குள்ள கண்டிப்பா இது நடக்கும். தட் இஸ் தேர்ஸ்டேக்குள்ள கண்டிப்பா நடக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சங்கர் ராமன். மேடம் சொல்லுங்க சங்கர் ராமன், உங்க சந்தேகங்களை கேளுங்க. சார்கிட்ட பேசணும். பேசலாம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம். இது இப்ப ஆட்சி மாற்றம் சேஞ்ச் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குமா சார் கமாடிட்டி சந்தையில? என்னங்க சார், இந்த ஆட்சி மாற்றம் இருந்தா கமாடிட்டி சந்தையில ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்குங்களா? இல்ல, அதாவது ஆப்ஷன்ஸ் வந்தா கமாடிட்டி சந்தையில மேற்கொண்டு வியாபாரங்கள் வாலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நிறைய ட்ரேட்ஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இருந்தாலும் என்ன பொறுத்தவரையில ஆப்ஷன்ஸ்ல நியூ கமர்ஸ், புதிதாக மார்க்கெட்ல வியாபாரம் செய்யக்கூடியவங்க வேண்டாம். குறைந்தது ஒரு 1-2 வருடங்கள் மார்க்கெட்ல இருக்கவங்க மட்டும் அதுல போய் வியாபாரம் பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆப்ஷன்ஸை வந்து யாரு ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா கமாடிட்டி சந்தை வந்து நல்லா ஓரளவுக்கு நேக்கா பண்ண தெரிஞ்சவங்க, அதாவது குறைந்த முதலீடு போட்டு பெரிய லாபம் எடுக்க தெரிஞ்சவங்க மட்டும் அதை செய்வாங்க. அது ஆரம்பிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது எடுபடாது. அதனால ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறது வரத்துக்கே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு குறைந்தது 6 மாதத்துல இருந்து 1 வருடம் எடுக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் வசந்த். மேடம், நான் அலு மினி வந்து 106ல வாங்கி வச்சிருக்கேன். இந்த பிசினஸ் கான்ட்ராக்ட்ல பிகினிங்லயே வாங்கியிருக்கேன். அது வந்து ஹோல்டிங் பண்ணி வச்சிருக்கலாமா, இல்ல கீழே இறங்கினா இன்னொரு லாட் ஆவரேஜ் வாங்கலாமா, இல்ல வந்து இப்படியே வெளியேறது நல்லதா? ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப லோல தான் இருக்கு, அதுக்காக தான் கேக்குறேன். அலு மினி தான் இருக்கு. அலுமினி பொறுத்தவரையில நீங்க இன்னும் மார்க்கெட் இறங்கினா ஆவரேஜிங் போலாமாங்கிறீங்க, போலாம் தாராளமா. ஆனால் நேற்று வெளியான தகவல் அடுத்த 2-3 நாட்கள் வந்து பெரிய அளவில் மார்க்கெட் ஏறாது அப்படிங்கறதுனால நீங்க ஆவரேஜிங் போகணும்னு நினைச்சாலும் நீங்க இன்னும் பாட்டம் ரேட் கிடைச்சா, நல்ல பாட்டம் ரேட் கிடைச்சா ஆவரேஜிங் போங்க. ப்ராஃபிட்டபிளா நீங்க வெளியாகிறது கண்டிப்பா வந்து ஐதர் ஃப்ரைடே ஆர் மண்டே, அடுத்த வாரம் மண்டே டியூஸ்டே தான் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார், இனி வரும் காலங்களில் வந்து க்ரூட் ஆயிலோட ஃபியூச்சர் வந்து டவுன் ஆகுமா இல்ல இறங்க வாய்ப்பு இருக்கு, அப் இருக்கா டாக்டர்? அதாவது என்ன பொறுத்தவரையில க்ரூட் ஆயில் ஸ்டில் இட்ஸ் ரேஞ்ச் பவுண்ட். நெக்ஸ்ட் ஒரு இந்த மந்த் ஃபுல்லாவே எடுத்து பார்த்தோம்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா தான் போகும். ரீசன் என்ன அப்படின்னு எடுத்தோம்னா யுஎஸ் எக்கானமி நல்லா இருக்கும், உலக எக்கானமி நல்லா இருக்குங்கிறத ஃபெட் ஆப்பரிங் பண்ணாங்க. ஆனா என்ன பொறுத்தவரையில பெரிய அளவு நல்லா இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால பலகீனமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனை அடுத்து தான் தங்கமும் வெள்ளியும் ஏற ஆரம்பிக்கும். அதனால கச்சா எண்ணெய்
யுஎஸ் எக்கானமி வீக்கா இருந்துச்சு அப்படின்னா கச்சா எண்ணெயோட தேவைப்பாடுகள் குறையும், கச்சா எண்ணெயும் இறங்க ஆரம்பிக்கும். அப்படியே இறங்கினாலும் $92 கீழெல்லாம் மார்க்கெட் போகாது. ஏன்னா மார்க்கெட் இப்ப $96-97 பக்கம் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு கீழே மார்க்கெட் இன்னைக்கு போகாதுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் முருகானன். பேசலாம் முருகானன். சார் இது வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு 2 வருஷம் 5 வருஷம் செஞ்சுட்டு இருக்காரு. நான் 1 வருஷம் பாத்துட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க. தமிழ்நாட்டை வந்து 1 வருஷம் பாத்துட்டு இருக்கேன், ட்ரைனிங் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கீங்க. சரிங்க. அது வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறாங்க. எலெக்ஷன் வரதுனால ஒன்றும் பிரச்சனை வருமா? சந்தேகமா காசு போயிருமா போறதுனால சந்தேகமா இருக்காதாங்க. சுருக்கமா கேளுங்க. நான் 1 வருஷமா ஃப்ரெண்ட் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த தமிழ்நாட்டை பத்தி. ஓகே. அது வந்து நான் பாத்துட்டு இருக்கேன். 1 வருஷம் நான் பாத்துட்டு பாத்துட்டு இருக்கேன். 1 வருஷம் அதுவும் பாத்துட்டு இருக்கேங்க. சரி. அப்ப எலெக்ஷன் வருதுங்களா? புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன், எலெக்ஷன் வர போகுது. அதனால அது பிரச்சனை வருமா, காசு போயிருமா, ஒரு சந்தேகமா இருக்காது. ஓகே சார். சார் வந்து கமாடிட்டி ட்ரேடிங் வந்து புதுசா ஆரம்பிக்க போறாரு. எலெக்ஷன் வரதுனால ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு கேக்குறாரு. உங்க அட்வைஸ் என்னன்னு சொல்லுங்க. அதாவது நீங்க ஹெட் ஆபீஸ்க்கு கிரேட் வெஞ்சர் ஹெட் ஆபீஸ் தொடர்பு கொண்டு உங்களுக்கு நியர்பை எங்க அலுவலகம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு நீங்க அங்க போய் தாராளமா நீங்க லைக் ட்ரேடிங் நீங்க கத்துக்கலாம். எலெக்ஷன் டைம்ல கமாடிட்டி மார்க்கெட்ல எந்த இம்பாக்டுமே இருக்காது. அப்படி எதுவும் மாறுதல்கள் இருந்தால் அதுக்கு ஒரே காரணம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயா மட்டும்தான் இருக்கும். சோ இந்திய ரூபாய் பலகீனம் ஆச்சு அப்படின்னா கமாடிட்டி சந்தை ஏறும், இந்திய ரூபாய் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா கமாடிட்டி சந்தை இறங்கும். அப்படிங்கறது சிம்பிள் லாஜிக். அது எலெக்ஷன் இல்ல, இன்னைக்கு ஆனாலும் நாளைக்கு ஆனாலும் அதுதான் லாஜிக். செலக்ஷன் டைம்ல வந்து எப்படி இருக்குங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கவனிக்க வேண்டியது, மற்றபடி வேற எந்த விஷயம் கவனிக்க வேண்டியது. நன்றி சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வானகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேர்கள் கிட்ட ஒவ்வொரு கேள்விக்கு ரொம்ப பதிலளிச்சீங்க சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.